அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ஒரு 7 ஆண்டு காலம் காதல் நடந்தது. 11th 12th ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு காதல். என் பையன் வந்து எங்களுக்கு தெரியாது, அவன் செல்ல பேசும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சத்தம் போட்டோம். சரிப்பா நான் நிறுத்தின்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு தான் ஓவராக டார்ச்சர் பண்ணி என் பையனை இது பண்ணி, கட்டினா ஒன்று தான் கட்டுவேன், உன் வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன், நானும் டாக்டர், நீ இன்ஜினியர், நம்ம வாழ்க்கை மேட்சாக இருக்கும் நமக்கு அப்படின்னு இவன் அதுக்கு பிறகு எல்லாம் வேண்டாம்னு சொல்லி பார்த்தோம். இவன் கேட்கல. எங்களுக்கு தெரியாமலே கார் எடுத்துகிட்டு போயிடுவான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோமா, ஒரு சடங்கு போகிறேன் திருநெல்வேலிக்கு, ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே கார் எடுத்துகிட்டு போய் அங்கே திருநெல்வேலியை சந்திச்சு கொடுக்குறோம். அடிக்கடி அப்பாவும் அம்மாவும் குளம் பிரட்டல் ஓடுது. வேற ஒரு செல்ல நம்பர் வாங்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருங்க உங்களுக்கு கொண்டு போடுவோம். என் ஒய்ஃபை காரில் போனோம், காரை வச்சு அடிச்சு கொண்டு அது ஆக்சிடென்ட் ஆகி போவோம், அப்படி காரை வச்சு கொண்டு போடுவோம். பையனை சத்தம் போட்டோம்னா நாங்கள் பயந்து போய் சத்தம் போட்டோம். அதுக்கப்புறம் பழகலை. சென்னையில் வேலை பார்க்கும் போது அவனுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான். இந்த பொண்ணு யாவது அங்கே ஒரு படிச்சுட்டு இருந்துச்சு சுத்தா. சென்னையில் போய் என் பையனை போய் பார்த்துருக்கு. மாஸ்க் போட்டு தெரியாமல் போய் பார்த்துருக்கு. அப்போ முன்னாடி தான் மாஸ்க்கு கலத்திருக்கு. சரி யாரும் தெரியாமல் வந்தா அப்படின்ட்டு நான் ஒரு அந்த பொண்ணு இப்போ இதில் வேலை பார்க்கு சித்தாவில். அதில் ஒரு மாமா ஆக்சிடென்ட் இருக்காரு. அதில் போய் அந்த எட்டுவாங்க, நான் சித்தாவில் நான் நல்லா பார்த்து விடுவேன் மாமாவை அப்படின்னு சொன்ன உடனே இவன் நம்பி ஏமாந்து போயிட்டாப்புல. பையன் காரில் கூட்டி அவன் போய் போயிட்டாப்புல. உள்ளே போய் அந்த டாக்குமெண்ட்டே காட்டிட்டு இருக்காங்க. காட்டி முடிச்சு இவன் வெளியே நின்றுருக்கான். சரி பேசிட்டு கொண்டு வெளியே நின்று உடனே அவன் தம்பி இவன்கிட்ட முன்னாலே நல்லா பேசியிருக்கான். யாராவது பொண்ணோட தம்பி. அதனால சரி நம்ம மாப்பிள்ளை தானே கூப்பிடுறான்னு சொல்லி வண்டியமாக வாங்க இந்த பைக்கில் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோடனே இவன் யாருக்கு கேட்குறான். அங்கே போய் வண்டி சரட்டு நிப்பாட்டிட்டு மிளகா பொடி எடுத்து மாரில் வச்சுக்கிட்டு 60 எடுத்து வெட்டி தூண்டுதல் தான் நடக்கு. கொலை நடந்து 1/2 மணி நேரத்தில் பையனை கொண்டு பக்கத்து ஸ்டேஷனில் ஆஜர் பண்ணுறாங்க. யாரு? அவங்க சொந்த தாய் மாமா ஒருத்தர். அது அப்பாவும் அன்னைக்கு பாளையங்கோட்டை தான் இருந்திருக்காரு. ஆமையா நிதி வாங்கிக்காங்க, இது சட்டப்படி கொடுக்கறதான்னு சொன்னாங்க. நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கு நீதி தான் வேண்டும், நீதி வேண்டாம், கைது பண்ணுங்க. கைது பண்ண அப்புறம் என் பையன் உடம்பு இங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் மற்ற சட்டப்படி நாங்கள் பார்த்துட்டு வரணும். காவல்துறை அதிகாரி உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆமையா ஏன் பையன்ட்டு கேட்டாங்க, ஒய்ஃப்ட்டு கேட்டாங்க. கரெக்டாக டீட்டெயில் சொன்னாங்க. இல்லை எப்போ பழகுதியா போட்டா இருக்கா அது இருக்காருன்னா அவங்கள்ட்ட கொண்டு நான் காட்டணும். ஆனால் அதை அவங்க ரெக்கார்ட் எடுக்காம எங்க போய் செல்லை மட்டும் பார்த்து போயிட்டாங்க. இருக்கு பழகினதுக்கு கல்யாணம் பண்ணது எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? காவல்துறை மேல எப்போதுமே நம்பிக்கை இருக்காத, இல்லை புதுசாக இருக்கு. இந்த ஆணவ படுகொலை கொஞ்சமா நடந்துருக்கிறது கேட்டீங்கன்னாங்கல்ல. ஏன் வந்தோடனே போல எங்க ஆளுக்குள்ள காலை ஒடிக்காங்க. ஏன் அந்த பையனை காலை ஒடிக்க வேண்டியதானே? ஒரு ஆணை கொலை பண்ணியிருக்கான்ல, இந்த ஒண்ணுக்கு போனா கால் ஒடிச்சிட்டு சொல்லி என் பையனை அவனை காலை ஒடிக்க வேண்டியதானே? இந்த பிரேத பரிசோதனை கையெழுத்து போட்டது அது எனக்கு தெரியாம ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க. சரியில்லை உனக்கு மாப்பிள்ளை சரியில்லை போட்டுட்டாங்க. ஆமா தெரிஞ்சு போட்டது கிடையாது, சொல்லி கையெழுத்து வாங்கல. ஒரு சார்ஜென்ட் போடணும், அது போடணும், இது போன சொல்லி என் ஒய்ஃபோ ஒரு மயக்க நிலையில இருந்தாப்புல, என் மாப்பிள்ளையும் நிலையில இருந்தாப்புல. அதெல்லாம் கையெழுத்து போட்டோன்னு இவங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை, என்பது கொடுக்கவே இல்லை, கொடுக்கல. நம்ம காலத்தூர் காமிச்சோம் பார்த்தாங்க. என் செல்ல தான் பார்த்தாங்க, என் பையனோட செல்ல தான் பார்த்தாங்க. அவங்க செல்ல ரெக்கார்டு பண்ணாம தான் போறாங்க. அதுல இப்ப மறுச்சி கட்டுறது அங்க பாட்டு போறாங்க. 24 மணி நேரம் டைம் நீங்க நேற்று சாலை மறியல்லாம் ஈடுபட்டீங்க, முடிஞ்சிட்டு. ஆமா, என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை? அடுத்த கட்ட நடவடிக்கை இனி ஒரு 2 மணி நேரம் இருக்குல்ல. நேற்று 5 மணிக்கு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த 5 மணி விட நாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்க சமுதாயத்திலிருந்து தலைவர் நிறைய வாரண்ட் இருந்தாங்க. கிருஷ்ணசாமி நேற்று பேசினாப்புல, ஐயா ராஜகுமார் அணைஞ்சு பேசினாப்புல, சான் பாண்டியன் பேசினாப்புல, தம்பி நான் பொள்ளாச்சியிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், வந்தப்புறம் நான் பார்த்துக்கிடுதேன், பாடியை வாங்காத அப்படின்னு சொன்னாங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு எல்லா கட்சியிலிருந்தே வந்தாங்க, எல்லா எங்கள் சமுதாய கட்சி பூரா வந்துச்சு, மீடியாக்கள் நிறைய வந்துச்சு, எல்லாரும் பேட்டி கொடுத்து. அவங்க தனி சமுதாயம், சமுதாயம் இந்த ஆணவ கொலைக்கு இதோட ஒரு முடிவு வரணும்.
இது ஆனக்குள்ள வந்து அதுக்கு தனி சட்டம் போடணும். உடனே இந்த போக்சா போடுது அந்த அளவு 10 வருஷம் உள்ள இல்லை வைக்கிறாங்களா, அதே மாதிரி இவங்களாம் தூக்கு தண்டனை போடணும். இந்த ஆயுள் தண்டனை இவங்களுக்கு போடவே கூடாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.